Hi friends. Hi friends. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா மெடிக்கல் நெக்லிஜென்சி அப்படின்னா மருத்துவமனைக்கு நீங்க போகும்போது உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் சரியா கொடுக்காத பட்சத்துல அதனால நடக்கக்கூடிய தவறுகள் பாதிப்புகள் இதுக்கான தீர்வு எங்க பெறலாம், இதுக்கான உங்களுக்கு காம்பன்சேஷன் எப்படி கிடைக்கும்ன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ டாக்டர்ஸ் சரியான சிகிச்சை அளிக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு இல்லைன்னா ஊனமுற்றவராக ஆறுது, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பார்ஷலி அவங்க உடல்நல பாதிப்பு ஏற்படுறது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம எங்கெல்லாம் போய் அணுகுனா இதுக்குரிய தீர்வோ இல்லை அதுக்குரிய காம்பன்சேஷனோ கிடைக்கும்ன்றது தான் இந்த பதிவோட முக்கிய நோக்கம். இன்கேஸ் கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியுது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால தான் உங்களுக்கு தரப்புல இருக்கவங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல நீங்க மெடிக்கல் கவுன்சில் அணுகி அங்க உங்க புகாரை ஸ்டேட்டோ இல்லை நேஷனல்லையோ அணுகி அங்க உங்க புகாரை முதல்ல பதிவு பண்ணணும். ஆமாம், நீங்கள் அங்கே பதிவு பண்ண உடனே அவங்க அதுக்குரிய விசாரணையை செய்வாங்க. அந்த விசாரணையில் அந்த மருத்துவர் மீதோ அந்த மருத்துவமனை மீதோ அந்த புகார் ஊர்ஜிதமானால் அந்த மருத்துவமனை லைசன்ஸையே அவங்களால கேன்சல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் டாக்டரோட லைசன்ஸையும் அவங்களால கேன்சல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைப்பாங்க. அடுத்தது இன்கேஸ் உங்களுக்கு இழப்பீடு ரொம்ப பெருசாயிடுச்சு, அப்படி இருக்க இழப்பீடுன்றது அவரோட உடல்ல பாதி செயல்படாம இருந்தாலும் சரி, அதனால அவரோட இழப்பீடு கண் பார்வை போறதோ காது கேட்காம மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால தான் அந்த குறைபாடு நடந்துக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க கன்சியூமர் கோர்ட்டை அணுகி இதுக்கான உரிய ஆவணங்கள்லாம் சேகரிச்சு கன்சியூமர் கோர்ட்டை அணுகிறீங்கன்னா நேஷனல் ஸ்டேட் லெவல்ல இருக்கு, நீங்க அணுகிறீங்கன்னா உங்களுக்கான தீர்வை அங்க வாங்கிக்க முடியும். நீங்க கன்சியூமர் கோர்ட்டோட முக்கிய நோக்கம் என்னன்னா எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகிக்கிறோமோ அதை அவங்க பரிசீலித்து அதுக்குரிய காம்பன்சேஷனை அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவரோ சம்மந்தப்பட்ட மருத்துவமனையோ கொடுக்கணுன்றத செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிசிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதிய சட்டம் மாறி இருக்கு, பிஎன்எஸ்ன்னு. அதில் இது மாதிரி மெடிக்கல் நெக்லிஜென்சி நடந்துச்சுன்னா அந்த சட்டம் அந்த பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் கூட நீங்கள் அதுக்குரிய தீர்வை பெற முடியுன்றது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 106 செக்ஷன் 106 என்ன சொல்லுதுன்னா, இந்த மருத்துவ நெக்லிஜென்சினால உயிரிழந்தாருன்னா இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் அணுகி இந்த செக்ஷன் மூலயமா அதை நிரூபிக்க ஆரம்பிச்சுன்னா அவருக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனையும் அவருடைய மருத்துவ லைசன்ஸும் கேன்சல் ஆகும். பிஎன்எஸ் ஆக்ட் 112 என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு தவறான சிகிச்சை அளிக்கும் பட்சத்துல அதனால அவர் உடல் உபாதைகள் ஆகுது, அது அவருக்கு லைஃப் லாங் அது கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு தண்டனை இம்ப்ரெஷன் மட்டும் கிடைக்கும், அபராதமும் கிடைக்கும்ன்றது தான் பிஎன்எஸ் 112 சொல்றாங்க. பிஎன்எஸ் 115 என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தவறான சிகிச்சைனால ஒரு ஊனம் அடைஞ்சார், கண் போயிடுச்சோ இல்லை கால் போயிடுச்சோ கை போயிடுச்சோ, இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வச்சுங்களேன், இதை நம்ம போலீஸ் புகார் மூலயமா நிரூபணம் செய்தோம்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஜெயில் தண்டனை அபராதம் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து அந்த சம்மந்தப்பட்ட டாக்டருக்கு கிடைக்கும். இது தவிர நீங்க எங்கெங்க தீர்வு பெற்றுக்க முடியும்னா ஒரு சிவில் கோர்ட்டை அணுகி உங்களுக்கான தீர்வை எப்படி பெற முடியும், என் குடும்பத்தில் இருக்க இந்த நபருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னு ப்ராப்பரான அட்மிட் ஆனதுல சம்மரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன சம்மரி வரைக்கும் எடுத்து அதுக்கான பில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்க கோர்ட்ல கேஸா பதிவு பண்ண முடியும். ஸோ அதுக்கான காம்பன்சேஷன் அந்த நபர் உயிரோட இருக்கும் பட்சத்துல அவருக்கான டேமேஜஸ் கொடுத்து காம்பன்சேஷன் கிடைக்கும், இல்லைன்னா அவரோட குடும்பத்துக்கு அந்த காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. சிவில் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நோயாளியும் வழக்கு தொடரலாம், இல்லைன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வழக்கு தொடரலாம். நோயாளி வழக்கு தொடரும் போது அந்த நோயோட தீவிரத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட வாழ்நாள் காலத்துக்கு என்ன செலவாகுமோ அந்த காம்பன்சேஷனாக பெற முடியும். இன்கேஸ் உயிரிழந்துட்டாருன்னா அவங்க ஃபேமிலி நீண்ட கால நஷ்டஈடு பெற முடியும். இது இந்த சிவில் வழக்கில் ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. இதை தவிர மனித உரிமை ஆணையத்தையும் நீங்க அணுகலாம். மனித உரிமை ஆணையத்தை அணுகி அதுலேயும் நீங்க ஸ்டேட் லெவல்லையும் இருக்கு, அதே மாதிரி நேஷனல் லெவல்லையும் இருக்கு. உங்களுக்கான நியாயம் கிடைக்காத பட்சத்துல நீங்க அங்க அணுகினாலும் உங்களுக்கான தீர்வு அந்த ட்ரிபியூனல்ல நீங்க வாங்கிக்க முடியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பரிந்துரைப்பாங்க, மருத்துவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணால் பரிந்துரைப்பாங்க, இல்லை உங்களுக்கு தேவையான அந்த காம்பன்சேஷன் அந்த நிதி உதவி ஏதாவது செய்யணும்னா அதையும் பரிந்துரைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான நிவாரணங்களை பெற முடியும். இப்போ பாதிக்கப்பட்டவர் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போடும்போது அது கூட பார்த்தீங்கன்னா அந்த
மருத்துவமனையில் நடந்த அந்த பில்ஸு அது எல்லாமே டிஸ்சார்ஜ் மாதிரி இதெல்லாம் ப்ராப்பராக வந்து அந்த எஃப்ஐஆர் கூட அட்டாச் அந்த இது கம்ப்ளைண்ட் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போலீஸில் கொடுத்தீங்கன்னா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு உரிய மேல் நடவடிக்கை எடுப்பாங்க. இன்கேஸ் அந்த மருத்துவமனையிலையோ அந்த டாக்டர் மேலேயோ மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து நீதிமன்றம் சென்று ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம். அது மூலயமா நீங்கள் வந்து வழக்கு தொடர்ந்து அது மூலயமா எஃப்ஐஆர் நம்ம வந்து போட்டு அந்த சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட இருந்து நம்ம உரிய காம்பன்சேஷனோ இல்லை மருத்துவமனையிலேருந்து உரிய இழப்பீடோ நம்ம பெற முடியும். இது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பில்லுன்னு சொல்லுவாங்க, அதாவது பொதுநல வழக்கு நம்ம தொடர முடியும். அந்த மருத்துவமனையிலையோ இல்லை வந்து அந்த மருத்துவர் மேலேயோ நம்ம புகார் அளிக்க முடியும். இங்கே என்னென்னா ஒரே விஷயத்த திருப்பி அந்த மருத்துவமனையோ அந்த மருத்துவரோ தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா நீங்கள் பொதுநல வழக்கு தொடர்ந்து அந்த மருத்துவமனை மேலே அந்த மருத்துவர் மேலேயும் பொதுநல வழக்கு தொடரலாம். அதை விசாரித்து அந்த சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ அவங்க விசாரித்து அது வந்து நீங்கள் கொடுத்த புகார் வந்து ஊர்ஜினம் ஆச்சுன்னா அந்த மருத்துவரோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணுவாங்க, அந்த மருத்துவமனையோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணுவாங்க. இந்த புகார்லாம் முதல்ல நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இந்த சந்தேகம் வரும் எல்லாருக்கும். இந்த புகார் எப்படி கொடுக்கலாம்னா, மெடிக்கல் கவுன்சிலுக்கு நீங்க புகார் எப்படி கொடுக்கலாம்? ஆன்லைன்லயே கொடுக்கலாம், ஆஃப்லைன்லயே கொடுக்கலாம். அடுத்தது நுகர்வோர் நீதிமன்றத்தில் எப்படி கொடுக்க முடியும்? இப்போ நுகர்வோர் நீதிமன்றம் வந்து ஆன்லைன்ல தான் கம்ப்ளைண்ட்ஸை பதிவு பண்றாங்க. இதை வந்து நீங்க ஸ்டேட் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நீங்க ஃபைல் பண்ண முடியும். இதை தவிர சிவில் கோர்ட்டை அணுகி உங்களுக்கான தீர்வு பெற்றுக்க முடியும். மனித உரிமை கவுன்சிலை நீங்க அணுக முடியும், கமிஷனை நீங்க அணுக முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் அணுகி எஃப்ஐஆர் போட்டு அது மூலயமா வந்து அணுக முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்லிஜென்சி மெடிக்கல் நெக்லிஜென்சியில் இருக்கிற குறைபாடு பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளியோட அவரோட வாழ்வாதாரம் அந்த டிஸ்டர்ப் ஆகும், அவரோட உயிரிழப்பாகும், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கால் வந்து ஊனமாகலாம், அதாவது ஏதோ ஒரு பார்ட் உடம்புல ஊனமாகலாம். இதனால் மெடிக்கல் நெக்லிஜென்சி வந்து சாதாரணமாக எடுத்துக்காம உங்களுக்கு அதுக்குரிய ஆவணங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இப்போ நாங்கள் சொன்ன ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் அணுகி உங்களுக்கு உரிய தீர்வை வந்து பெற முடியும். தேங்க்யூ.